நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கியாசிரியர் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதம் தானே தான் பெற்றோர் ஒரு பக்கம் தேடல ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரேவதின்னு சொல்லிட்டு உண்மையை தெரிய வந்துருச்சு. ரேவதி இப்ப எங்க இருக்காங்க என்னன்னாங்க, ரேவதி அம்மாவை நான் கண்டுபிடிச்ச தீர்வேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க, என் அம்மா ரேவதி அம்மா தான், நான் உங்களை தேட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடல ஆரம்பிச்சுட்டாரு. இந்த மாதிரி ஒரு தருணத்துல தான் என்ன நடக்கும் ஏது நடக்கும் சொல்லிட்டு யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாதுங்க கண்ணிச்சு. ஏன்னா எந்த நேரத்துல எந்த பிரச்சனை வேணாலும் நடக்கலாம், நம்ம கௌதமை யார் வேணாலும் கடத்தலாம். ஆனா அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம இலக்கியாவுக்கும் கோவம் வந்துருந்து, இந்த வீட்டுக்கு யார் வர வச்சு அந்த பிரச்சனை யார் உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. நம்ம அஞ்சலி கை செய்கை பண்ணது ஞாபகம் வருது. என்னடா ஆளுகளுக்கு ஏதோ செய்கை பண்ணதாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டாட்டி குத்து விளக்கு எடுத்துட்டு போய் அஞ்சலி எட்டி வச்சா அப்படியே சும்மா குத்து விளக்கு குத்திர ஒண்ணே சொல்லிடுன்னு சொன்ன பின்னாடி, நான் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணேன், நான் தான் போலீஸ் சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணேன், உன் புருஷன் என்னைக்குமே நிம்மதியா இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் பண்ணேன், நீ எப்படி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கன்னு சொல்லிட்டு பாக்குறேன், இப்ப அவன் போயிட்டான், இதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு யூஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சா. உடனே நீங்க ஏதோ பொன்னாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச, மறுபக்கம் கார்த்தி வந்துடுறாரு. கார்த்தி வந்து அப்படியே சும்மா அடி வெளுத்து வாங்கிறாரு. இந்த மாதிரி அடி யாருமே கொடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம அஞ்சலி பிடிச்சி பொல பொந்துறாங்க. இதுக்கு மேல அஞ்சலி வாயும் தரக்க மாட்டா ஒன்னும் தரக்க மாட்டா, கம்முன்னு அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடா. அந்த அளவுக்கு கண்ணம் பழுத்துருச்சு ஒரு பக்கம். அதே சமயத்துல நம்ம கௌதம இந்த மாதிரி போயிருக்கான்னு சொல்லிட்டு அஞ்சலி எஸ்எஸ்கே கிட்ட சொல்லிடுறாங்க. எஸ்எஸ்கே சேர்ந்து ரவுடிங் எல்லாம் செட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கௌதம் போற வழியே அப்படியே அவரை கிட்னாப் பண்ணி அவரோட ஸ்டோரியை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு அவ்வளவு சீக்கிரம் எதையும் சொல்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு தருணத்துல போயின்னு இருக்காரு நம்ம கௌதம். கார்ல போயின்னு இருக்காரு. அந்த சமயத்துல லாரி ஒரு பக்கம் வருது, இந்த பக்கம் அதெல்லாம் மிஸ் ஆனா அடுத்த பிளான் ரவுடிங்களா நிக்க வச்சுட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் கரெக்டா கார்ல மாட்டிட, கார் அப்படியே சும்மா நாலேஜ் பல்ட்டி ஆகி போயிட்டு அந்த பக்கம் விழுதுங்க. எப்படியோ ஒரு வழியா அதுல சீட் பெல்ட் அவர் போட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம சேஃப்டி இது வந்து அவரை காப்பாத்திட்டாங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு சரியான ஒரு மருத்துவரோட இதால எல்லாமே சரியாயிருச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிடுச்சு. அதே சமயத்துல அந்த ரவுடிங்க இருக்காங்களா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கே தூந்துறாங்க. ஹாஸ்பிட்டல கௌதமை எப்படியாவது கொண்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கல்ல. ஹாஸ்பிட்டல்ல வந்து காசை கொடுத்து ஒரு பக்கம் அவங்களே டாக்டர் வேஷன் போட்டு உள்ள வராங்க. கரெக்டா வந்து இன்ஜெக்ஷன் அமுச்சுலாம் எல்லாம் அப்படியே சும்மா மூஞ்சில தலைகணி வச்சு அமுச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ஆனா உள்ள இவங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அந்த இடத்துல யாரு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விக்ரம் இருக்காரு. விக்ரம் அப்படியே போலீஸ் அவர் வந்து அவர் அங்க எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு பாதுகாப்பு கொடுக்க, கௌதமுக்கு யாரோ கொலை முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இலங்கை ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணதுனால அதனால அவர் பிளான் பண்ணி கரெக்டா வந்து நின்றாரு. கரெக்டா கௌதம வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அவர் அதை படுத்துன்னு இருக்காரு. அந்த ரவுடிங்களும் வந்துடுறாங்க. கரெக்டா அவங்க போறாரு. அப்படியே சும்மா கண்ணு எடுத்து சும்மா டுப்பு டுப்பு டுப்புன்னு முட்டிய பார்த்தே சொல்றாரு. அப்படியே சும்மா எல்லாரும் ஒரு பக்கம் தெரிச்சு ஓட பாக்குறாங்க. அங்க விழுந்துடுறாங்க. யாரு உங்களை அனுப்பி சொல்லுங்களான்னு சொல்லிட்டு அடிச்சு தடதான் எடுத்துன்னு போய் ஜெயில போட்ட முன்னாடி இந்த மாதிரிதான் எஸ்எஸ்கேன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே பேரை சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்கே இருக்கிறதே பாவம் மனசம் அடி சும்மா தருமட்டியே வாங்க போறாரு. ஜெயில போய் எப்படிதான் கழி தின்ன போறாருன்னு சொல்லிட்டு தெரியல. அவருக்கெல்லாம் கழி தின்னு முன்ன பழக்கம் இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாது. பாப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.